நம்ம இந்திய டெஸ்ட் அணியில கேஎல் ராகுல் அவர்கள் பிளேயிங் லெவல்ல இடம் பெறுவாரா? இந்திய அணியில அவருடைய நிலை என்ன? அப்படின்றது குறித்து நம்ம கேப்டன் ரோஹித் சர்மா அவர்கள் பத்திரிகையாளர்களிடம் பேசியிருக்காரு. என்ன பேசியிருக்கார் அப்படின்றத இந்த வீடியோல பார்க்கலாம். கேஎல் ராகுல் இல்லாத போது சர்ஃப்ராஸ் கான் டெஸ்ட் அணியில அவருடைய இடத்துல ஆடினாரு. அவர் 3 போட்டிகள்ல 3 அரை சதங்கள் அடித்திருந்தாரு. அதன் அடுத்து பாத்தீங்கன்னா பிளேயிங் லெவல்ல யார் இடம் பெறுவார்கள் அப்படின்ற சந்தேகமுமே எழுந்திருக்கா. கேஎல் ராகுல் போட்டிகள்ல களமிறங்குவாரா அப்படின்னு ரோஹித் சர்மாவிடம் கேள்வியுமே கேட்கப்பட்டது. அதற்கு பதில் கொடுத்த நம்ம ரோஹித் சர்மா அவர்கள், கேஎல் ராகுலுடைய திறமை என்ன என்று எங்களுக்கு தெரியும். உலகிலேயே மிக சில கிரிக்கெட் வீரர்கள் மட்டுமே தங்களுடைய கிரிக்கெட் வாழ்வுல சுமூகமான நிலையில இருந்துட்டு இருக்காங்க. மற்ற அனைவருக்குமே மேடு பள்ளங்கள் நிச்சயம் இருந்துட்டு இருக்கு. நாங்கள் கேஎல் ராகுலுக்கு தெளிவான செய்தியை சொல்லியிருக்கோம். அவர் அனைத்து போட்டிகளிலுமே ஆட வேண்டும், அதுதான் எங்களுக்கு வேண்டும் அப்படின்னு ஓப்பனாக பேசியிருக்காரு. மேலும் அவர் சவுத் ஆப்பிரிக்கால அபாரமாக ஆடினாரு. இங்கிலாந்து அணிக்கு எதிராக 80 ரன்களை சேர்த்தாரு. அதை வைத்து அவருடைய திறமையை நாங்கள் கண்டுகொள்ள முடியும். அதே சமயம் பாத்தீங்கன்னா நாங்கள் சரியான செய்தியை அவருக்கு சொல்ல வேண்டும் அப்படின்றது ரொம்பவே முக்கியம். அவர் இனியுமே தொடர்ந்து சிறப்பாக விளையாடுவார் அப்படின்னு நம்புறோம். ஸ்பின்னர்கள் மற்றும் வேகப்பந்து வீச்சாளர்களுக்கு எதிராக அவர் நல்ல ஆட்டத்தை வச்சிருக்காரு. அவர் டெஸ்ட் போட்டிகள்ல சரியாக விளையாட மாட்டார் அப்படின்னு சொல்வதற்கு எந்த ஒரு காரணமுமே இல்ல அப்படின்னு ரோஹித் சர்மா ஓப்பனாக அந்த இன்டர்வியூல பேசியிருக்காரு. இதன் அடுத்து பாத்தீங்கன்னா சர்ஃப்ராஸ் கானுக்கு பதிலாக அனைத்து டெஸ்ட் போட்டிகளிலுமே கேஎல் ராகுல் இடம்பெறுவார் அப்படின்றது நல்லாவே தெரியுது. இதுல இருந்து பாத்தீங்கன்னா லெமன்ஸ் அணி தெள்ள தெளிவாக தெரியுது. இதன் அடுத்த ரசிகர்கள் முதல் போட்டிக்காக ஆவலுடனும் காத்துட்டு இருக்காங்க. இது போன்ற கிரிக்கெட் செய்திகளை பத்தி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய கிரிக்கெட் நியூஸ் அப்டேட்ஸ் என்ற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.